அனைவருக்கும் வணக்கம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு நம்ம ஒரு பழமொழி எல்லோரும் சின்ன வயசில் படிச்சிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கதை இன்றைக்கி இருக்க போகுது. ஒரு அழகான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஒரு 3 மீன் வாழ்ந்து வந்தது. அதில் ஒரு மீனோட பேர் வருமுன் காப்போம், இன்னொன்று வரும் பொழுது காப்போம், இன்னொரு மீன் வந்த பின் காப்போம். இப்படி 3 மீன் இருந்தது. அதுங்க சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருந்ததுங்க. அப்போ அந்த குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தது. இந்த 3 பேர் தான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஒரு மீனவன் பார்த்தான். ஒரு நாள் அந்த வழியாக வரும்போது அந்த மீனவன் பார்க்கும்பொழுது, என்ன இந்த குளத்தில் இவ்வளோ மீன் இருக்குது, சரி நம்ம நாளைக்கு காலையிலே எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவன் தனக்கு தாக்குள்ளே பேசிகிட்டு இருந்தான். இதை இந்த மீன் காதில் வாங்கிருச்சு, இந்த வருமுன் காப்போன்ற மீன். உடனே என்ன பண்ணுச்சு, உடனே அது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓடி இந்த மாதிரி ஒரு மீனவன் சொல்லிகிட்டு இருக்கான்ப்பா, நாளைக்கு காலைல மீனெல்லாம் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்க நம்ம முன்னாடியே நம்ம பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துக்கு போயிடதான் நல்லது அப்படின்னு சொன்னிச்சு. உடனே இந்த வரும்பொழுது காப்போம்னு மீன் இருக்கு இல்லையா, அது என்ன சொன்னிச்சு, அது அன்றைக்கி வரும்போது பார்த்துக்கலாம்ப்பா, இன்றைக்கி சொல்லிட்டு தான் போகிறான், நாளைக்கு வருவான்னு யாருக்கு தெரியும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அந்த வந்த பின் காப்போன்னு ஒரு மீன் இருக்கு இல்லையா, அது என்ன சொன்னிச்சுன்னா, நடக்கிறது நடந்தான் ஆகணும், விதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் இந்த வருமுன் காப்போம் மீனுக்கு இதுங்க சொன்ன பதிலெல்லாம் திருப்தி இல்லை. நம்ம எப்போவுமே உஷாராக இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அது என்ன பண்ணுச்சு, வேறொரு இடத்துக்கு நீந்தி போயிடுச்சு. இந்த 2 மீனும் இங்கே பாரு முட்டாள் மாதிரி போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இதுங்க 2 இங்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மீனவன் சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் எல்லா மீனையும் போய் பிடிச்சிட்டாரு, வலையில் பிடிச்சிட்டாரு. அப்போ அந்த வரும் பொழுது காப்போம் மீன் என்ன பண்ணுச்சுன்னா உடனே செத்து போன மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணுச்சு. ஆனால் அந்த மீனவன் என்ன நினச்சிக்கிட்டாரு, ஐயே இது ஏற்கனவே செத்து போச்சு போல், கெட்டு போன மீன் போல், போ இதை தூக்கி போட்டுறான்னு சொல்லிட்டு வலையிலேருந்து தூக்கி தண்ணிக்குள்ளே போடவும் அப்படியே துள்ளி குதித்து தப்பிச்சு ஓடியே போயிடுச்சு. அந்த வந்த மீன் காப்போன்ற மீன் அந்த வலையிலேயே கொண்டு துடிச்சிக்கிட்டே கிடந்துச்சா, அதை ஒரே அடி அடித்து அந்த மீனவன் சாவடிச்சிட்டான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடியே அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து நம்ம தற்காப்பாக இருக்க பழகிக்கணும். நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் பார்க்கலாம்.